சாலையோரம் தூங்கிக் கொண்டிருந்த 65 வயது மூதாட்டியை பாலியல் வன்கொடுமை செய்த வடமாநில இளைஞர். கோவை மாவட்டம் கோவில்பாளையம் அண்ணாநகர் பகுதியைச் சேர்ந்தவர் பொன்னுத்தாய். வயது பார்த்தீங்கன்னா இவருக்கு 65 ஆகுது. இவர் தனியாக தெருவில் தங்கியிருந்து சாலை ஓரங்களில் கிடைக்கும் பழைய இரும்பு காலி பாட்டில்களை எடுத்து விற்று வாழ்ந்து வந்திருக்காரு. இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா அவர் கோவில்பாளையம் அண்ணாநகர் பகுதியில் உள்ள சாலையோரம் இரவு உறங்கிக் கொண்டிருந்தார். அவர் உறங்கிய இடத்தில் அருகே கட்டுமான பணிகள் நடைபெற்று வருகிறது. இதில் பார்த்தீங்கன்னா, வட மாநிலத்து இளைஞர்கள் அதிக பேர் இந்த இடத்துல வேலையும் பார்த்துட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த நிலையில் கடந்த 25ஆம் தேதி இரவு 11 மணி அளவில் வடமாநில தொழிலாளர்கள் பொன்னுத்தாய் தனியாக இருப்பதை அறிந்து அவரை பாலியல் வன்கொடுமை செஞ்சிருக்காரு. இதில் அவர் சத்தம் போடவே அவரை அடிச்சு துன்புறுத்தியிருக்காங்க. இதனால் அதிர்ச்சி அடைந்த பொன்னுத்தாய் ரொம்பவே அழுது கூச்சலிட்டிருக்காங்க. சத்தம் கேட்டு அருகில் இருந்தவர்கள் ஓடி வந்துள்ளனர். இதனை பார்த்த அந்த வடமாநில தொழிலாளி அங்கிருந்து தப்பியும் ஓடியிருக்காரு. அப்போது தப்பிச் சென்ற நபரை மடக்கி பிடித்து கோவில்பாளையம் போலீசாருக்கு தகவலும் கொடுத்திருக்காங்க. இந்த தகவலின் அடிப்படையில் கோவில்பாளையம் போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்திருக்காரு. குற்றவாளியை கைது செய்து விசாரணையை நடத்தியிருக்காங்க. மேலும் காயத்துடன் இரத்த வெள்ளத்தில் மயங்கி இருந்த பொன்னுத்தாயை மீட்டு கோவை அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காகவும் அனுப்பி வச்சிருக்காங்க. இதனைத் தொடர்ந்து தப்பிச் சென்ற வாலிபரை கைது செய்து போலீசார் விசாரித்திருக்காங்க. அதில் ஒடிசா மாநிலம் கஜபதி மாவட்டம் குளுவா பகுதியைச் சேர்ந்த சங்கர் மாலிக் மகன் சமீர் மாலிக் 23 வயது என்பதும் சம்பவம் நடைபெற்ற போது அவர் குடிபோதையில் இருந்ததும் விசாரணையில தெரிய வந்திருக்கு. இதனை அடுத்து சமீர் மாலிக் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு இப்ப சிறையிலும் அடைச்சிருக்காங்க. சமீப காலமாகவே பார்த்தீங்கன்னா, இளம் பெண்கள் முதல் வயதான மூதாட்டிகள் வரை எல்லாருக்குமே பாலியல் வன்கொடுமைன்றது நடந்து வந்துட்டு இருக்கு. ஸோ எல்லாரும் சேஃபா இருங்க. இது போன்ற தவறுகள் ஏதாவது நடந்தா உடனடியாக காவல்துறைக்கு தகவல் தெரிவிங்க. மேலும் இது போன்ற வீடியோக்கள் உடனுக்குடன் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா, மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க.